வணக்கம் தாய்நாடு. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் வங்கக்கடலுக்கு அருகாமையிலே ஒரு பிரபலமான அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த அம்மன் ஆலயத்தினுடைய சூழலை பார்க்கும் பொழுதே இங்கே பல மறக்க முடியாத சம்பவங்கள், பல அதிசயிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும் என்று உங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அதைவிட அந்த இடத்தில் உயரமான ஒரு கம்பம் கூட காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தை பற்றியதான பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க போகின்றோம். இதுதான் கடலாட்சி அம்மன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நாவலடி பகுதியிலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி பெருமளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறைந்தளவு சனத்தொகை கொண்ட பகுதியாக இந்த நாவலடி பகுதி விளங்குகின்றது. இந்த ஆலயம் கூட சுனாமியால் பெரும் பாதிப்புக்குள்ளானது. இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த கடலாட்சி அம்மன் ஆலயத்தை பற்றிதான பல மறக்க முடியாத சம்பவங்களையும் ஆலயத்தினுடைய வரலாறுகளையும் பார்க்க போன்றோம். வாருங்களம்மை தொடர்ந்து. கடலாட்சி அம்மனுடைய ஆலயத்தினுடைய தோற்றத்திற்கு ஒரு அற்புதமான வரலாறு கூட இருக்கின்றது. என்ன காரணம் சொன்னால், முன்னைய காலங்களிலே இந்திரலோகத்திலிருந்து தெய்வங்கள் தர்க்கனுடைய மகளாக கடலாட்சி அம்மன் காணப்பட்டார். தெய்வங்கள் படகுகள் மூலம் வந்தார்கள். மக்களுடைய நோய்களை தீர்ப்பதற்காக ஆலயங்களை அமைத்து மக்களுக்கு அருள்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்திரலோகத்திலிருந்து புறப்பட்டார்கள். அந்த வகையில் முருகன் படகோட்டியாக காணப்பட்டார். முருகன் என்ன செய்கிறார் சொன்னால், ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு இடத்தில் இறக்கிவிட்டு தான் ஒரு இடத்திலே ஆலயத்தை அமைத்திருக்கின்றார். இவர் வெறுகலார் என்று சொல்லப்படுகின்ற வேடர்களுக்கு மத்தியிலே தெய்வமாக காட்சியளித்திருக்கின்றார். கதிர்காமத்திலே முருகன் சிங்கள இனத்தவர்களுடைய தெய்வமாக விளங்க வேடர்கள் மத்தியிலே முருகன் விளங்கி இருக்கின்றார் வெறுகலார் இடத்தில். அந்த வகையில் இடையிலே ஒரு தெய்வம் மறைத்திருக்கின்றது. அவர் தானும் இந்த மக்களுக்கு அருள்களை வழங்க வேண்டும் சொல்லி அவரை இன்னொரு இறக்கிவிட்டு அவரும் ஒரு அம்மனுடைய அவதாரமாக காணப்பட்டிருந்தார். இவ்வாறு ஒவ்வொரு இடங்களையும் இறக்க ஒரு ஆலயங்கள் தோன்றின. அந்த வகையில் கடலாட்சி அம்மன் இறுதியாக இந்த இடத்திலே ஆலயத்தை அமைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட சுனாமி பேரலையினால் முற்றாக இந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. மூலஸ்தானம் மட்டும்தான் அழியவில்லை, மிச்ச எல்லா பகுதிகளும் முற்றாக அழிந்து விட்டது. சுனாமிக்கு பிற்பட்ட கால பகுதியிலே தான் இந்த ஆலயத்தை கூட புதிதாக அமைத்திருக்கின்றார்கள். சிறப்பாக அழைக்கப்படும் இந்த அம்மன் ஆலயத்திலே கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சுனாமி இடம்பெற்ற அந்த நாளிலே தான் முதலாக தீ மிதித்தல் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பிறகுதான் சுனாமி கூட ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட இந்த ஆலயத்திலே பல்வேறு அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக தீ மிதித்தல் முதலாக இடம்பெற்றது. ஆனால் சுனாமி ஏற்பட்ட பிறகு இந்த ஆலயத்திலே தீ மிதித்தல் இன்னும் தான் இடம்பெறவில்லை.
கூட இடம்பெறும். அது என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், படகுகள் மூலம்தான் இந்த தெய்வங்கள் இந்த ஆலயத்திலே வந்து குடியமர்ந்தார்கள் சொல்லி. என்ன காரணம் சொன்னால், இந்த பூச்சடங்குன்னு சொல்லப்படுகின்ற 3ஆம் நாள் திருவிழாவின் போது அவர்கள் வந்து இறங்கிய படகு வந்து இந்த ஆலயத்திலே கதவு திறக்கும் பொழுது அந்த கடற்கரையிலே தெரியுமாம். அப்பொழுது வந்து இந்த ஊரை சேர்ந்த சிறுவர்கள் வந்து அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கூட நிலவுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய கதவை வந்து இந்த ஆலயத்திலே காணப்படுகின்ற பிரதம ஐயர் தான் வந்து திறப்பார். அவருடைய கண்களுக்கும் சிலவேளை அந்த படகுகள் தெரிவதாகவும் இந்த ஊர் மக்கள் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். வந்து தினமும் பூசை இடம்பெறுகின்ற பொழுது அதிகாலை வேளையிலே வந்து இந்த ஆலயத்திலே வந்து தெய்வம் ஏறுபவர்கள் வந்து பெரிய வாளினாலே தங்களுடைய தலையை கொத்திக் கொள்வார்கள். ரத்தம் ஆறாக பாய்ந்தாலும் கூட அவர்கள் அதையெல்லாம் மறந்து உக்கிரவம் கொண்டு மனிதர்களுக்கு வந்து சாத்திரங்கள் மாதிரி எல்லாம் உண்மைகளை எல்லாம் கூறிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு வலிகளும் தெரியவில்லை என்றும், அதன் பிறகு வந்து திருநீட்டினால் அந்த காயத்தை முற்றாக அடைத்து விட்டால், காலை வெட்டினால் மாலை உடனே அந்த காயம் மறைந்து விடுகின்ற சொல்லியும் இந்த ஆலயத்தில் வந்து பல அற்புதங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அதை விட இந்த உயரமான கம்பத்தை பாருங்கள். இந்த கம்பமே இதற்காக கட்டப்பட்டு சொன்னால், தினமும் பூசை நேரங்களில் வந்து மாலை நேரங்களில் இந்த கம்பத்தில் வந்து ஒரு பெரிய சூலம் ஒன்று நடப்பட்டிருக்கும். அந்த சூலத்திலே தங்களுடைய வயிறை வைத்து அமர்த்தி கொண்டெல்லாம் கலையாடுவார்களாம். ரத்தம் மாறாக பாய்ந்தாலும் கூட மாலை நேரங்களில் அந்த காயங்கள் எல்லாம் மறைந்து விடுவதாகவும் இந்த ஊர் மக்கள் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். திரைசேயர் மடந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தெய்வம் கூட வந்திருக்கின்றார். அவருடைய ஆலயம் வந்து எனக்கு அருகிலே அங்காலை தென்படுகின்றது. இது வந்து காளியம்மன் ஆலயம். அதை விட இந்த ஆலயம் வந்து 1944ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து இந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது. ஆரம்ப காலங்களிலே வந்து ஒரு சதுர வடிவான அமைப்பில் தான் இந்த ஆலயம் கூட காணப்பட்டிருந்தது. சீலை போன்ற அமைப்பை அமைத்து தான் ஆரம்ப காலங்களிலே சூளங்களை எல்லாம் வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு ஆலயத்திலே வந்து நடக்காத அற்புதங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. தலையை எல்லாம் கொத்தி இறை வழிபாடு மிக அற்புதமாகவே இந்த ஆலயத்தில் இடம்பெற்று சொல்லி குறிப்பிடலாம். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி.
நிச்சயம் இந்த அற்புதங்கள் நிறைந்த கடலாட்சி அம்மனுடைய அருளை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகின்றோம். வணக்கம் தாய்நாடு. கால்வதியும் இடமெல்லாம் கண்ணிவடியின் அபாயம் இருந்தாலும் தாம் நடந்து பழகியதே இங்கேதான் என்ற எண்ணத்தினை மனதில் கொண்டு கால் நூற்றாண்டுகளாக கரைபடிந்த இடத்தினை நோக்கி மீண்டும் வந்திருக்கும் இவ்வூர்காரருக்கு கூட இத்தனை நாட்களாக இவ்விடத்தின் சிறப்பு பெயர் உயர் பாதுகாப்பு வலயம். தமது காணியின் எல்லைகளை கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கும் இவர்கள் எம்மை கண்டதும் தம்மால் இயன்றளவான இடங்களை காண்பிக்க தவறவில்லை. தையிட்டி பழகிய பேர்தான் இருந்தும் எனது வீடு எங்கே, நான் சென்ற கோவில் எங்கே தேடும் உங்களுக்காக நிகழ்ச்சியின் இந்த பகுதி பார்க்கலாமா? தையிட்டி தூதுகுடை ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தை நோக்கித்தான் நாங்கள் கூட தற்பொழுது வரைய தந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள். இந்த ஆலயத்தை இப்பொழுது வந்து பார்க்கும்போது இந்த ஆலயமும் இந்த ஆலய வளவும் புனரமைப்பு பணியில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்று பட்டை காடுகளாக நிறைந்து காணப்பட்ட இந்த ஆலயம் இருக்கின்ற இந்த வளவு தற்பொழுது பட்டை காடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு மக்களுடைய வழிபாட்டு தலமாக மீண்டும் மாற்றப்பட்டு வருகின்றது. 1990ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் நீங்கள் இந்த பகுதியில் வசித்திருந்த காலப்பகுதியில் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்திருப்பீர்கள். உங்களுடைய வேண்டுதல்களை இந்த அம்மனிடம் முறையிட்டிருப்பீர்கள். அவ்வாறான உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டும் இருக்கலாம். பக்தியுடன் வந்திருப்பீர்கள். உங்களுடைய நேரத்தினை இந்த ஆலய வளவில் செலவழித்திருப்பீர்கள். அவ்வாறான ஞாபகங்களும் அந்த அம்மனை வந்து வழிபட்ட பக்தி உணர்வும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது தற்பொழுது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரலாம். விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்த பகுதிகளை நோக்கி மக்கள் வருகை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய இடங்களை வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய காணிகளை வந்து துப்புரவு செய்கின்றார்கள். அவருடைய காணிகள் வந்து பட்டை காடுகளாக காணப்படுகின்றபடியால் அவற்றை வந்து வெட்டி துப்புரவு செய்கின்றார்கள், வீடுகளை புனரமைக்கின்றார்கள். இவ்வாறு பல பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு நிச்சயமாக தாகம் ஏற்படும். இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மீண்டுமாக அவர்களுடைய கிணறுகளை போய் பார்த்தால் அன்று இருந்த நிலைமையில் இல்லை, எல்லாம் தூர்ந்த நிலையில் காணப்படுகின்றன. அதனால் அவர்களுடைய தாகத்தினை தீர்ப்பதற்காக வந்து பொது இடங்களில் இவ்வாறான ஒரு தண்ணீர் டேங்கினை கொண்டு வைத்து அதற்குள் பிரதேச சபையினரால் வந்து தண்ணீர் வந்து இறைக்கப்படுகின்றது. அவ்வாறு இந்த தையிட்டி பகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தண்ணீர் டேங்க் தான் இந்த தண்ணீர் டேங்க். இதிலிருந்து தான் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தமது குடிப்பதற்கான தண்ணீரை வந்து பெற்றுச் செல்கின்றார்கள்.
இந்த தையிட்டி பகுதியைச் சேர்ந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய வளவுகளுக்குள் வந்து அந்த வளவு காணிகளை துப்புரவாக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் வாழ்ந்தபோது இங்கே விட்டு சென்ற பல பொருட்கள் காணாமல் போயிருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களை வந்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த வீட்டு பகுதியை இந்த வளவை சேர்ந்த ஐயா தனது வீட்டுக்குள் வந்து கண்டுபிடித்த ஒரு பொருள் ஒன்று இங்கே இருக்கின்றது, ஆட்டுக்கள். அந்த ஆட்டுக்கள் தான் அவர் இந்த வீட்டில் முதல் வாழ்ந்தபோது பயன்படுத்திய ஆட்டுக்கள். அந்த அன்று வாழ்ந்தார் என்பதற்கு ஞாபகார்த்தமாக இந்த ஆட்டுக்களை தற்பொழுது இருக்கும் அவர் மெல்லா பகுதியில் தற்பொழுது வசித்து வருகின்றார். அந்த மெல்லா பகுதியை நோக்கி எடுத்துச் செல்கின்றார். அத்துடன் கிட்டத்தட்ட 30 வருடங்களின் பின்னர் மீண்டும் இந்த இடத்தை நோக்கி வருகை தந்திருக்கும் இந்த ஐயா தன்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலும் கூட அந்த வயது முதிர்ந்தது என்றையும் பார்க்காமல் தன்னுடைய வீட்டினை துப்புரவாக்குவதற்காக இந்த இடத்தில் வந்து வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு பின்னாலே தெரிகின்ற முட்கம்பிதான் இந்த இடம் விடுவிக்கப்பட்ட பகுதிக்கும் விடுவிக்கப்படாத பகுதிக்கும் இடையில் இருக்கின்ற முட்கம்பி. இந்த இடத்தில் நின்று அந்த விடுவிக்கப்படாத பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய காணிகளையும் ஏக்கத்துடன் தினமும் வந்து பார்ப்பதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தையிட்டி இந்த அம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த ஒருவருடைய வீடுதான் எனக்கு பின்னாலே தெரிகின்றது. அவருடைய வீட்டினுடைய மதில் பாதியாக இடையில் வந்து உடைந்து விழுந்திருக்கின்றது. அந்த மதிலின் உடைந்து விழாத ஒரு பகுதியில் தான் நான் கூட தற்பொழுது சாய்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு பின்னாலே சிவரத்தை பூக்கண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய அதிகளவான மலர்கள் பூத்து குலுங்குகின்றதை கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிவரத்தை மரம் கூட இந்த வீட்டை சேர்ந்தவர்களால் வைக்கப்பட்டது. அன்று அவர்கள் வாழ்ந்தபோது ஒரு சிறிய ஒரு மரமாக வைத்திருந்தார்கள். தற்பொழுது அது வளர்ந்து அதிகளவான பூக்கள் வந்து பூத்து குலுங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீட்டின் சொந்தக்காரர்கள் கூட தமது வீட்டின் கூரையின் மேல் ஏறி இருக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் சமையலறையின் புகைக்கூட்டின் மேல் ஏறி நிற்கின்றோம். கிட்டத்தட்ட நிலத்திலிருந்து 30 அடி உயரத்தில் இருக்கின்றது இந்த புகைக்கூடு. இங்கே இருந்து பார்க்கும்போது இந்த தையிட்டி பகுதியின் பெரும்பாலான இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்காலே பச்சை காடுகளாக இருக்கின்றது. முன்பக்கம் எங்கும் பல வீடுகள் கூரைகள் அற்ற நிலையில் அந்த வீடுகளும் காணப்படுகின்றன. சுற்றி காடுகளாக காணப்படும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஆங்காங்கே சில மனிதர்களையும் ஆங்காங்கே சில இராணுவத்தினரையும் ஆங்காங்கே சில மிருகங்களை மட்டும்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் பூயுடன் இணைந்து என்றும் உங்கள் லேகா. நன்றி நேயர்களே.